ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ காய்ஸ்? இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரியாத் ஃப்ரம் சவுதி அரேபியா. சாயந்தரம் வேலை கொஞ்சம் நல்லா இருக்கும். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போய்கிட்டே நம்ம பேசுவோம். வெல்கம் டு சாரோஸ் யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரியாத்தில் உள்ள ஒரு சாரா கசான்கிற ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரோட்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஜிப்சியன்ஸ் இருப்பாங்க. இதுல இருந்து ரைட் சைடில் உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக பாகிஸ்தானி பீப்புள்ஸ் இருப்பாங்க. எல்லாம் மிக்சடாக இருப்பாங்க இந்த இடத்துல. ஆனால் மேக்ஸிமம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஜிப்சியன்ஸ் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு துணி கடை வச்சோம்னா அந்த துணி கடைக்கு உண்டான பொம்மைஸாக இருக்கட்டும், ஆங்கர்ஸாக இருக்கட்டும், நம்ம அதுக்கு உண்டான ஷோகேஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பியூட்டி பார்லர்ஸ் வைக்கிறதுக்கு உண்டானது, அப்புறம் பியூட்டிஸ் திங்ஸ், மேக்கப் பாக்ஸு, ஐலைனர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் வந்து ஹோல்சேல் மார்க்கெட் இந்த லைனில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷாப்ஸ் வைக்கிறாங்க, ஒரு ஸ்டோர் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்குண்டான ஐட்டம்ஸ், அதுக்குண்டான சாமான் கிடையாது ஐட்டம்ஸ், இந்த பில்லிங் மிஷின்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ், ரேக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த லைனில் இருக்கும். வாங்க இந்த வீடியோவில் போயிட்டு நம்ம அப்படியே பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த 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 ஷோ இந்த ஸ்டோரை பார்க்குறதும் அதுதான். இந்த ஸ்டோரில் இப்படி தான் இருக்கும். அந்த ஸ்டோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான சாமான் இங்கே கிடைக்கும். ரெஃப்ரிஜரேட்டர் அந்த மாதிரி லைன்கள்லாம் இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ரெஃப்ரிஜரேட்டர் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் ரேக்ஸ், ஸ்டோரில் வைக்கிறதுக்கு உண்டான ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த ரேக்ஸ் நம்ம தனியாக கடை வச்சோம் அப்படின்னா வெளியே இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமீஸ் கடை. தமீஸ் செஞ்சு வைப்பாங்க. ஒரு தமீஸ் ஒரு ரியால். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது. அது வந்து ஆதஸு ஃபூலுன்னு சொல்லுவாங்க. ஃபூலுங்கிறது ஒன்றும் இல்லை, பீன்ஸை கடைஞ்சி வைப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆதஸுங்கிறது வந்து பாசிப்பயிறு நம்ம ஊரில் இருக்கும். அது மாதிரி இங்கே வந்து சிவப்பு கலரில் ஒன்று இருக்கும். அதை வந்து ஆதஸுப்பாங்க. பயிர் வகை தான். அதையும் கடைஞ்சி இங்கே வைப்பாங்க. இப்போது ஒரு தமீஸ் வாங்கினீங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாம். ஆதஸு ஃபூல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ரியாலில் இருக்குது. ஆதஸு ஃபூலு கிலாபாம்பாங்க. கிலாபாங்கிறது எதில் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போது ஒரு தமீஸ் 2 பேர் சாப்பிட்லாம். ஒரு தமீஸ் ஒரு ரியால் தான். அதே மாதிரி அவங்க வந்து பொரோட்டோன்னு சொல்லி வைப்பாங்க. தமீஸோட சைஸில் தான் இருக்கும். அதனால் ஒரு 2-3 ரியாலுக்குள்ளே உங்களுக்கு காலையில் உணவை முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்களா ஒரு குப்பை தொட்டி, அந்த குப்பை தொட்டிக்கும் இப்போ நீங்கள் நேரடியாக ஒரு குப்பை தொட்டி ஒன்று பாருங்க, பெருசாக இருக்கும், அது நீளமாக இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்த குப்பை தொட்டிக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா அது எல்லா ஏரியாலையும் இருக்கும். இந்த மாதிரி நீளமாக இருக்கிற குப்பை தொட்டி பார்த்தீங்கன்னா எங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதோ அங்கே மட்டும்தான் இங்கே இருக்கும். அங்கே மட்டும்தான் இந்த இது இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற வரைக்கும் அது அங்கே இருக்கும். அப்பப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இது ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா இதை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டிடுவாங்க. இதை வந்து நம்ம கார்பரேஷன் ஆட்கள்கிட்ட சொல்லி நம்ம பர்மிஷன் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், இல்லை பில்டிங்கை இடிக்கிறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு அப்புறம் இதை நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி எடுத்து வந்து இடிக்கணும். இது எல்லாமே யார் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்களோ, பில்டிங் இடிக்கிறாங்களோ அவங்களோட பொறுப்பு தான். எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் ஒன்று வரும். இந்த பாலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று காட்டுறேன். அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் தாருல் சிஃபா ஹாஸ்பிட்டல். இது வந்து ஒரு
குறியீடு மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் வச்சு தான் இந்த ஏரியாவுக்கு போகணும், லெஃப்ட் சைடு போகணும், ரைட் சைடு போகணும்னு சொல்லுவாங்க. சாரா கசான்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரீட். அதனால தாருல் சிஃபாலேருந்து லெஃப்டா ரைட்டான்னு கேட்டு நம்ம அங்கேருந்து நம்ம வழி சொல்லிக்கலாம், யாராவது வழி கேட்டால் கூட. நான் சொன்ன அந்த தாருல் சிஃபா ஹாஸ்பிட்டலுங்கிறது வந்துருச்சு. இப்போ நம்ம அதை தாண்டி அடுத்த ரோடுக்கு நம்ம போகணும். இப்போ நான் அடுத்த ரோடுக்கு அப்படி போகணுன்னா இப்போ மேம்பாலத்தை நம்ம கடந்தாகணும். இந்த மேம்பாலங்கிறது நம்ம மேலே ஏறி போகிறதால ஆல்ரெடி அந்த மேம்பாலத்தில் தான் போகிறோம். ஏன்னா இது உங்களுக்கு மேம்பாலம் தான், பார்க்குறதுக்கு நார்மல் ரோடு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது மேம்பாலம். இதுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் ஒரு லேண்ட் போகுது. 4 வேஸ்ம்பாங்க, ஆக்சுவலி 6 வேஸ். நான் வந்து 4 வேஸ்ன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, 4 வேஸுங்கிறது உங்களுக்கு போகிறதுக்கு 2 ரோடு, வர்றதுக்கு 2 ரோடு. பட் தெர் இஸ் அனதர் லைன் 3 வேஸ். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் ஏறணும்னு நிற்கிறவங்க ரைட்டில் ஏறி மேலே போகிறதுக்கு, இந்த சைடு பார்த்திங்கன்னா லெஃப்டில் ஏறணுங்கிறவங்க லெஃப்டில் ஏறி போகிறதுக்காண்டி இருக்கும். இப்போ நம்ம மேம்பாலத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம். மேம்பாலத்தில் பாருங்கள் மரம்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பூ மாதிரி வச்சு சின்ன சின்ன பிளான்ட்டு வச்சு இந்த மேம்பாலத்தை அழகாக காட்டியிருக்காங்க. இதிலேருந்து நம்ம ரைட் எடுத்து அப்படி பார்த்திங்கன்னா அங்கிட்ட ஒரு பார்க்கெலாம் இருக்குது. அந்த பார்க்கு பூரா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மரங்களாலே வச்சு அலங்கரிச்சிருக்காங்க. மரங்கள் ஆல்ரெடி வளர்க்கப்பட்டு இருக்குது. சில மரங்கள் நட்டும் வச்சுருக்காங்க, எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு உண்டான உரங்கள், யூரியா எல்லாம் போட்டு அதை வளர்த்துட்ருக்காங்க. இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா மேம்பாலம். இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்கவே மேம்பாலம். இதுக்கு கீழே கார் போய்கிட்டு இருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. இந்த ரோடை கிராஸ் பண்ணுறப்ப நம்ம பார்த்து கிராஸ் பண்ணணும். வாங்க கொஞ்சம் சீக்கிரமாக கிராஸ் பண்ணிடுவோம். மரங்கள்லாம் இந்த பனி நேரத்தில் நல்லா பூத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தெர் இஸ் அ ஃப்ளவர்ஸ், ஸோ குட் லுக்கிங். வாங்க சீக்கிரமாக கிராஸ் பண்ணிடுவோம். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபேஷியல் ஐட்டம், மேக்கப் ஐட்டம்ஸு, க்ரீம்ஸு, ஃபேஸ் மாஸ்க், ஐலைனர்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட். மேக்ஸிமம் சவுதி பீப்புள் இங்கே வந்து வாங்குவாங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேக்ஸிமம் அந்த மாதிரி தான். இந்த லைன் பூராவும் உங்களுக்கு தேவையான ஃபேஷியல், ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு உண்டான மிஷின்ஸ், கால் மசாஜ் பண்ணுறதுக்கு லெக் மசாஜஸ் மிஷின்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம்மர், சேவர், அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் இங்கே கிடைக்கும். இது எல்லாமே ஹோல்சேல் மார்க்கெட் தான். உங்களுக்கு விருப்பப்படுறதை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த மார்க்கெட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கார்டன் சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. GAD. ஆக்சுவலி இது வந்து எஜிப்சியன் நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸானது. இங்கே ரியாத்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 இடத்துல இருக்குது. ஒன்று மலஸ், இங்கே இன்னொன்று வேறு ஒரு இடத்துல பார்த்தேன், நான் மறந்துட்டேன். ஆனால் ரியாத்லேயே ஒரு 4-5 இடத்துல இருக்குது கார்டன் சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட். இது நல்ல ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு. எஜிப்சியன் ஸ்டைலில் நல்லா பண்ணி தருவாங்க. இந்த குப்பஸ் கடையில் கித்தா, லிவரு இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு மாதிரி சீஸ் எல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அப்புறம் சாண்ட்விச் ஒன்று செஞ்சு தருவாங்க. அதெல்லாம் பார்சல் வாங்கிட்டு போய் நான் சாப்பிட்டேன். உள்ளே உட்காந்து சாப்பிட்டதில்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா டோட்டலி டிராஃபிக்கான ஏரியா. ஏன்னா இங்கே மேக்ஸிமம் பீப்புள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் மெயினான ஏரியா. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பத்தாவோட ஸ்ட்ரீட் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். 1/2 கிலோமீட்டருக்கு அப்புறம் உங்களுக்கு பத்தா ஸ்ட்ரீட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ கார் க்ரௌடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு 2 மொத்தம் இந்த ஏரியாவே அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் இந்த கார்கள்லாம் கொஞ்சம் ஜாம் ஆகி அப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நியூ பில்டிங் கிடையாது, ஏற்கனவே இருந்த பில்டிங் தான். இது ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது புது பில்டிங் கிடையாது, ஏற்கனவே இருந்த பில்டிங்கை இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பட்டி டிங்கரையும் பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா லேடர், இது எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பார்க்கு. இங்கே இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மஸ்ஜித் இருக்கும், வெளியில் வந்து ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டியோடு இருக்கும். பாத்ரூம் எப்போவுமே க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க. எப்போ வேணாலும் யார் வேணாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. ஸ்பெஷலி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, அதாவது வியாழக்கிழமை நைட்டு கொஞ்சம் நல்ல கூட்டமாகவே இருக்கும். எல்லோரும் அவங்க வீட்டில் இருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸு இல்லை சில சமயம் டின்னருக்கு கூட அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க.
அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி 1 மணி சில சமயம் 2 மணி நான் சில சமயம் என் ரூமில் இருந்து இங்கே வந்து இங்கே உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன். தென் மேபி ஐ லீவ் ஃப்ரம் ஹியர் 1 o'clock midnight, maybe 2 o'clock like that. We can sleep also. There is no issues is there. அதுக்கப்புறம் we can walk away from the park. நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மால். இங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம். ட்ரெஸ்ஸஸில் இருந்து எல்லாமே நீங்கள் கிஃப்ட்டு பேக் பண்ணுறதா இருந்தாலும். இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டு. இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா துபாய் மால்னு ஒன்று. துபாய் மாலில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். 5 ரியாலிருந்து கிடைக்கும், சில சமயம் 3 ரியாலில் கிடைக்கும். நான்லாம் எப்போவாவது எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். 2 ரியால் 3 ரியால் 4 ரியால் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். நமக்கு தேவையான சாமானாக இருக்கட்டும், குக்கிங் சாமானாக இருக்கட்டும், ஸ்வெட்டராக இருக்கட்டும், ஹுடீஸாக இருக்கட்டும், ஜாக்கெட்டாக இருக்கட்டும், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இப்போ நீங்கள் ஒரு ஜாக்கெட் வாங்க போகிறீங்க அப்படின்னா 23 ரியாலில் இருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். 20 ரியால் 20 நான் லாஸ்ட்டாக பார்க்குறப்ப 20 ரியால் 25 ரியால் அந்த மாதிரில இருக்கும். இந்த பில்டிங் கீழே தான் அந்த துபாய் மால் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைச்சா இங்கே வந்து பாருங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இது ஏன் இந்த மாதிரி லேடர் போட்டு தடுப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து மெட்ரோவோட கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்கிறனால இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நம்ம நேராக போக முடியாது. இப்போ ஆக்சுவலி இப்போ நேராக போனோம்னா நம்ம சீக்கிரம் பத்தாக்கு போயிடலாம். அப்படி போக முடியாது. இதில் வந்து ரைட்டில் எடுத்து அப்புறம் மறுபடியும் லெஃப்ட் எடுத்து போகணும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பூரா இப்போ கார் வரிசையாக நின்றுக்கிட்டு இருக்கு. எறும்பு மாதிரி போய்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் இப்படி தான் போய் ஆகணும். சப்போஸ் நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸி. என்னோடய ரூமில் இருந்து இப்போ நான் பத்தாக்கு போகணும் அப்படின்னா எனக்கு மிஞ்சி போனால் 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். எனக்கு அதுதான் வாக்கபிள் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காரில் போகிறத விட நான் வாக்கபுளாக நான் போனேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் எக்ஸசைஸ் ஆல்சோ.
அதனால் நான் நடந்து போகிறதே நான் மேக்ஸிமம் விருப்பப்படுவேன். அதனால் இங்கேருந்து இப்போ நடந்து போய்கிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார் நிற்கிது பாருங்கள். இது எப்படியும் கிளியர் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 20 to 30 மினிட்ஸ் ஆகும். இப்போ பார்க்குறது தமிஸோட ஸ்டாப்பு. ஓகே, வாங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மகரிப்புக்கு அதான் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போது நம்ம பக்கத்தில் வந்தாச்சு, லூலு மால் பக்கத்தில். இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 ஐ திங்க். ஸோ ஆஃப்டர் 5 சம்திங் தெர் இஸ் ஆசான். ஸோ ஆஃப்டர் தட் சம் ஆஃப் த ஸ்மால் ஷாப் தே வில் க்ளோஸ். ஏன்னா விருப்பப்படுறவங்க க்ளோஸ் பண்ணிப்பாங்க, விருப்பப்படாதவங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். முன்னே வந்து அப்படி கிடையாது. ஆசான் சொல்லிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி க்ளோஸ் பண்ணி ஆகணும். இப்போ அப்படி கிடையாது. விருப்பப்படுறவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லை பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்குவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் கன்வீனியன்ட் ஒன்லி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உள்ள ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி யூனிஃபார்ம்ஸ், போலீஸ் யூனிஃபார்ம்ஸ், அப்புறம் டிராஃபிக்ஸ் யூனிஃபார்ம்ஸ், இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. அவங்கள்ட்டே கிளாத் இருக்குது, வாங்கி தைச்சிக்கலாம். அவங்கள்ட்ட கேப்ஸ் இருக்குது, அதையும் வாங்கி தைச்சிடுவாங்க. அதே மாதிரி இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா குக், ஃபுட் சர்வர், இந்த மாதிரி கேட்ரிங் ரிலேட்டட் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் இவங்கள்ட்ட கிடைக்கும். இப்போ வந்தாச்சு கைஸ் லூலு மார்க்கெட்டுக்கு.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் போகலாம். இப்போ சப்போஸ் அந்த பஸ்ஸுக்கு உண்டான கார்டு ஒன்று இருக்கும். அங்கே அந்த சம்மந்தப்பட்ட மெஷின்ஸில் போய் நீங்கள் 20 ரியல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு கார்டு வரும். அதில் வந்து 10 ரியலுக்கு சம்திங் ரீசார்ஜ் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ இஃப் எனி ஒன் நோ தட் ஒன் ப்ளீஸ் கமெண்ட் இட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மூலயமா நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம ட்ரிப் பண்ணுறப்போ 4 ரியல் they will charge. ஸோ each time whenever we are traveling that time they will charge 4 ரியல். அது வந்து பார்த்திங்கன்னா 2 hours வந்து அது இருக்கும். ஸோ 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எந்த இடத்துக்கு வேணால் போய்க்கலாம். லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்கு மட்டும். இன்றைக்கி வீடியோ இத்துடன் முடிவடைகிறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் guys. Until then, sorrows. Like, share and subscribe. Bye bye.